வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகேந்திரன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். கதிராமங்கலத்தில் 11வது நாளாக கடையெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. கிராம மக்கள் ஊர்ல இருந்து வெளியேறி தோப்புல போய் குடியிருக்கிறாங்க. விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றாங்க. மரத்தில் தொட்டில் கட்டி குழந்தைங்களை தூங்க வைக்கிறாங்க. இது போதுங்கிற மனப்பான்மையில் அவங்க இருந்து ஓஎன்ஜிசி அங்கேருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடாக இருக்குது. எப்படி பார்க்கலாம்? அதாவது அந்த ஊர் மக்கள் ஒன்று விரும்பலை, எந்த இடத்துல ஒரு புதிதான ஒன்றை செய்ய போகிறாங்களோ அந்த ஊர் மக்கள் விரும்பலை அப்படின்னா ஒன்று அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், இது உங்களுக்கானது தான், உங்களுக்கான திட்டம் தான், உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இது ஏற்படுத்தாதுங்கிற அளவில் முழுமையாக கன்வின்ஸ் பண்ணணும். இல்லைன்னா வேறு வழி இல்லை, அந்த இடத்துல அதை செய்யாமல் இருக்கிறது தான். ஆனால் அன்ரீசனபிளாக மக்கள் ஒரு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டதனால் கூட ஒரு மறுப்பை தெரிவிக்கிறாங்க அப்படின்னால் கூட அந்த இடத்துல அரசு கன்வின்ஸ் தான் பண்ண பார்க்கணுமே தவிர அரசு செய்கிறதோ இல்லை தடியடி நடத்துவதோ அந்த மாதிரியான செயல்களுக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் அவர்கள் தான் அங்கே வாழ போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா 2004 அங்கே இந்த ட்ரில்லிங் நடக்கிறதா. ஆனால் சமீபத்தில் தான் அந்த தண்ணீர் நிறம் மாறி மஞ்சள் கலரில் வர ஆரம்பித்ததாகவும் சமீபத்தில் நாம் பார்த்தோம், அந்த கசிவு ஏற்பட்டதை பார்த்தோம். இது எல்லாமே தொடர்ந்து நிகழ்கிறது. ஆனால் மக்கள் சைட்லேருந்து இந்த போராட்டம் செய்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வேறு இடத்தில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரி ஓஎன்ஜிசி இதை எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ அந்த இடங்களில் எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்கனவே உதாரணம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து காண்பிக்கணும். அப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் அந்த மக்களின் பின்னால் நிற்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான இது இல்லாமல் எங்கள் பக்கம் வேண்டாம், எங்கள் பக்கம் வேண்டாம், எங்களுக்கு தண்ணியெல்லாம் நிறம் மாறிவிட்டது, நிலத்தடி நீர் குறைந்து விட்டதுன்னு சொல்வதோடு ஒரு ஆதாரபூர்வமாக இன்னொரு பகுதிகளில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறதையும் சேர்த்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வலு கூடும்னு நான் நினைக்கிறேன். அங்கே போராட்டம் இல்லைங்கிறதுனால பாதிப்பு இல்லைன்னு கூட புரிஞ்சுக்கலாம். அப்படி தான் ஜென்ரலாக ஒரு ஐடியா வரும். அப்போ போராடுகிற மக்கள் பல ஏன்னா அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எழுப்புவாங்க. பல பகுதிகளில் தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்களே, இங்கே மாத்திரம் என்ன பிரச்சனை? அப்போ எடுக்கப்படுகிற இடங்களில் இதுவரை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது, நிலத்தடி நீர் குறைஞ்சிருக்கிறதா, நிறம் தண்ணியின் நிறம் மாறி இருக்கிறதா, இது எல்லாத்தையும் அவங்க சேர்த்து அந்த டேட்டாவையும் சேர்த்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கிரெடிபிலிட்டி கூடும். 2004 அந்த ஆண்டுலேருந்து எடுக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும் ஏன் இவ்வளவு வலுவான போராட்டங்கள்? இல்லை, இந்த பிரச்சனையை ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் பார்க்குற பார்வையில் கோளாறு இருக்கதான் நான் நினைக்கிறேன். பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் இந்த குழு வச்சு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் இதை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க. எந்த தன்னார்வ குழுக்களோ பத்திரிகைகளோ அதை பற்றி கவலைப்படல. அவர் தான் பிடிச்சி முதல் வழக்கு, கொலை வழக்கு அவர் மேலே போட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதே போல் மக்கள் மிக பெருவாரியாக போராடுகிறார்கள். இந்த அடிப்படையே எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க, காவேரி டெல்டாவில் 1958 இந்த ஆய்வுகள்லாம் தொடங்கினது. அப்போ தொடங்கின போது ஒரு பெரிய அளவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் மக்களுக்கு இருந்தது. பெரிய அளவில் துபாய் மாதிரி, அதே போல் நம்முடைய அராபிய நாடுகளில் எண்ணெய் வளம் எடுக்கிற போது எப்படி ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. இன்னும் அரசியல் கட்சிகள்லாம் கூட அதை ஆதரித்த காலம் உண்டு. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இது எல்லாம் தனியார். இப்போ அவங்க நம்முடைய நண்பர் சொல்கிறாங்க மற்ற இடங்கள் நடக்குது. நெடுவாசல் போராட்டமே அதானே. ஹைட்ரோ கார்பன்கிறது இந்த ஓஎன்சிசி எடுத்தது மட்டுமல்ல, 15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க, இந்த தண்ணி குடித்ததுனால இத்தனை பேருக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக மாவட்ட கலெக்டர்கிட்ட, புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர்கிட்ட அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. மக்கள் கொடுத்துருக்காங்க. வேற இன்னொரு தரப்புல, அரசு தரப்புலையோ வேற எந்த தரப்புலையோ அரசு தரப்பு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்காங்கிறதான இப்ப கேள்வி. இல்ல, அரசு தரப்புல இதை மூடி மறைக்கிறாங்க. ஊடகங்களின் ஒரு பெரும்பகுதி மூடி மறைக்குது. அதே போல ஓஎன்ஜிசி மற்றவங்க மிகப்பெரிய ஒரு லாபியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஜனங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சுலபமா இன்னைக்கு கார்பரேட் முதலாளித்துவம் கம்ப்ளீட்டா மூடி மறைச்சிருங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. உலக நாடுகள் எல்லாத்திலையும் அதான் நடக்குது, இங்கேயும் அதான் நடக்குது. இப்போ இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒன்று, இந்த திட்டத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறது இன்னொரு கேள்வி. ஆனால் ஒரு வெள்ளக்காரங்காலத்தில் இல்லாத அளவுக்கு இவ்வளவு மோசமாகவும் இவ்வளவு வன்முறையாகவும் அந்த மக்களின் மீது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் தொடுக்கணுமா? இது இன்னொரு முக்கியமான கேள்வி இதில் இருக்கு. அதில் ரொம்ப வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பகுதியினுடைய பெண்களை பார்க்குற போது, பெண் போலீஸார் போய் நீங்களாம் கலைஞ்சு போகலைன்னா பிராத்தல் கேஸில் உங்களுக்கு உள்ளுக்கு தள்ளுவேன் அப்படின்னு இருக்காங்க. இது என்ன நாடா, சுடுகாடா? கேட்கறதுக்கு நாதியே கிடையாதா?
இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான ஒரு மனநிலை, காசுக்கு பணத்துக்கு விலை போய் ஒரு வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல ஒரு அந்த கிராமம் பார்த்தீங்கன்னாக்க அந்த கிராமத்துல வனதேவதைனே ஒரு அதாவது அந்த கிராமம்லாம் வந்து ஒரு 3000 வருஷங்களுக்கு முந்தி வந்திருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனுடைய வரலாற்று பூர்வமாக பார்த்தீங்கன்னா கதிராமங்கலம் கிராமம், அந்த கிராமத்துல 10 அடியில தண்ணி வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க அது மாதிரி ஒரு இனிய நீர் எங்கேயுமே குடிக்க முடியாது. இன்னைக்கு அந்த ஜனங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணியை பிரிச்சு அது மேல பெட்ரோல் இருக்கிறத எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்தி காட்டுறாங்க. அது டெல்டா பகுதி எல்லாத்துக்கும் பொருந்தும் தானே, 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பண்றாங்க. இப்ப இங்க நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சு போச்சு, விவசாயம் பண்ண முடியல, நிலம் பாழ்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இல்ல பெட்ரோல் கலந்து வருதுங்கிற குற்றச்சாட்டு அங்கெல்லாம் இல்லையா? அதுதான் அவங்களுடைய கேள்வி. இது வந்துங்க, இது அந்த 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இல்லையா? இட் இஸ் ஆர்குமெண்ட் ஃபார் ஓன் கன்வீனியன்ஸ். அவரவர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப வந்து ஒரு ஆர்குமெண்ட் நடத்துறது. மகாத்மா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை எந்த இடத்துல வாய்ப்பு இருந்தோ அந்த இடத்துல துவங்கி மக்களை ஒருங்கிணைச்சார். அதே போல பார்த்தீங்கன்னாக்க சௌரி சௌராவில் நடைபெற்ற போராட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தான் அவுரி செடிகளை பயிரிட்டான். காந்தியடிகள் ஏன் அங்கே பண்ணாரு அப்படின்னாக்க ஒரு இடத்தில் தொடங்கக்கூடிய போராட்டம் என்பது மக்களை ஒருங்கிணைச்சு விழிப்புணர்வு பெறக்கூடியது. அங்கே மட்டும் பண்ணாங்களே, இங்கே மட்டும் பண்ணல, அடுத்த ஊரில் பண்ணல அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க அவர்களுடைய போராட்டத்தில் கிரெடிபிலிட்டி இருக்கா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தில் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த போராட்டம் நியாயமானதானா? இன்னொருத்தம் போராடலைங்கிறதுனால இவங்க போராடுற போராட்டத்தை நியாயம் என்பதோ ஏதோ அது உள்ளுக்கு வேற சக்திகள் பூந்துட்டு பண்றாங்கிறது இருக்கு பாருங்க. இது வந்து கார்ப்பரேட் கருத்து பரப்புதல் உள்ள இன்னொரு முறை என்று நான் கருதுகிறேன். இப்ப நீங்க நெடுவாசல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களுமே சேர்ந்து அந்த பகுதிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. வடகாடு, நல்லாண்டார் கொள்ளை, இது மாதிரி எல்லா இடங்கள்லயுமே சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க. இங்க கதிராமங்கலம் மக்கள் மட்டும்தான் போராட்டம் நடத்துறாங்க. ஒருவேளை இந்த பாதிப்பு நம்ம இடத்துக்கும் வந்துரும், நம்ம நிலத்துக்கும் வந்துரும் அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சிருந்தாலோ, இல்ல உண்மையிலேயே இங்க பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, அந்த ஆதரவு கரம் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருந்தும் நீண்டு இருக்குமே, இன்னும் இந்த போராட்டம் வலுவடைஞ்சிருக்குமேங்கிறதான் சந்தேகமா இருக்கு. ஏன் இந்த பகுதி மக்கள், கிராம மக்கள் மட்டும் போராட்டம்? அதாவது இதனுடைய நில அமைப்புக்கும் அது நில அமைப்புக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து குத்தாலம் பகுதியில் மட்டுமே 96 இடங்கள்ல குழாய் பைப்பு போட்டிருக்காங்க. அந்த பைப் லைன் வந்து 35ன்னு சொல்கிறாங்க அதனுடைய எண். அதில் வந்து முதல்ல உடஞ்சி அந்த பெட்ரோல் வந்ததுங்கிறது தான் இவங்க தரப்பில் சொல்கிறது. அது கலந்து தான் அப்படி இருக்குது அப்படின்னு. பாதிப்பு முதல்ல ஏற்படுறது கதிராமங்கலத்தில் ஏற்படுது. மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையை மையமாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக ஒரு குழு போராடுது. அந்த குழுக்கள் மீது போடப்பட்டிருக்கிற பேராசிரியர் ஜெயராமன் வந்து மயிலாடுதுறை கல்லூரியினுடைய ரொம்ப புகழ்பெற்ற பேராசிரியர். அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு கொஞ்சம் இடதுசாரி அரசியல் அதெல்லாம் இருக்குமே ஒழிய ஒரு பொதுவான மனிதர் அவர் வந்து ரொம்ப நாளாக அதுக்கான இது சொல்கிறாரு. இப்போ எங்களெல்லாம் கூட கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் கட்சிக்கெல்லாம் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த மாதிரியான போர்க்குணம் மிகுந்த மக்கள் இருக்காங்க. மற்ற இடங்களில் என்னன்னா இந்த பாதிப்பு இவ்வளவு அல்ல, ஆனால் ஆதரவுங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ கதிராமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. கதிராமங்கலத்திலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் வந்து இந்த 96 கிணறுகள், எண்ணெய் கிணறுகளும் இருக்குது. ஆனால் நெடுவாசல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நெடுவாசனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய தாய் கிராமங்கள் எல்லாத்துலேயும் அது சேர்ந்து வர்ற போது அது ஒரு பெரிய கிராமம். நெடுவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, நில அமைப்பு வித்தியாசமானது. அது ரொம்ப குயிக்காக வருது. இதுவும் வரும், ரொம்ப சீக்கிரத்தில் வருங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த இடத்துல பாதிப்பு இருக்கு, மக்கள் இந்த இடத்துல எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற அளவில் தான் அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்தில் உள்ள நில அமைப்பு, அந்த பகுதியின் மக்கள் எவ்வளவு தூரம் பர்சனலாக பாதிக்கப்படுகிறார்கள், அதிலிருந்து போராட்டம் வருகிறது, அதெல்லாம் சரி. ஆனால் ஒரு எக்ஸ்பர்ட்ஸே சொல்லும்போது அந்த இடத்தில் போய் அந்த நீரை செக் பண்ணி சொல்லுகிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 2 விதமாக பிரிந்து சொல்லும்போது தான் அந்த இடத்துல அப்போ கிரெடிபிலிட்டிங்கிறது அந்த இடத்துல தான் கொஸ்டின் வருது. இன்னும் கொஞ்சம் வலுவாக 2 விதமாக பிரிஞ்சாங்கன்னா இப்படி மக்களுக்கு ஆதரவான எக்ஸ்பர்ட்ஸ், போராட்டக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடும் இல்லை, அந்த இடத்துல எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடும். இதற்கு நடுவில் அந்த இடத்துல மீத்தேன் கேஸ் எடுப்பதாக நடக்கத்தானே செய்யும். இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாதிப்பை சொல்லுவாங்க. இந்த இடத்துல எப்படியாவது கொண்டு வந்தே தீரணும்னு அரசாங்கம் நினைக்கிற போது அவங்க கருத்தை அவங்க வலியுறுத்துவாங்க. அந்த இடத்துல தான் அரசு என்ன, அதுதான் மீண்டும் அரசோட பொறுப்பு தான் அது. அந்த இடத்துல மீத்தேன் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற, ஏன்னா ஆழ்துளை கிணறு இந்த அளவு தான் போட்டிருந்தாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக போடுகிறார்கள். அந்த இடத்துல எங்களுடைய சந்தேகம் வந்து அவங்க வந்து ஷேல் கேஸ் மூலம் அந்த மீத்தேனை தான் எடுக்கிறதுக்கான முயற்சி தான் நடக்குது, ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்கங்கிற அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலிருந்து தான் அந்த போராட்டங்களுக்கு
அந்த இடத்துல வந்து மக்கள் அதை நம்புகிறார்கள் அப்படிங்கிற அளவில் தான் அந்த இது தெரியுது. அப்போ அது அந்த மாதிரியான ஒரு செயல் அங்கு நடக்கலைன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான். அப்போ அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு அதை செய்ய வேண்டும், இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக அதை செய்ய வேண்டும்ங்கிறது தான். ரெண்டாவது, அந்த இடத்தில் நிலத்தடி நீர் குறைந்திருக்கிறதா இல்லையா, இவ்வளவுதான் கேள்வி. தொடர்ந்து போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்குது, அவங்க குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, தண்ணீரின் நிறம் மாறி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. மாறி இருக்கா இல்லையா, அந்த தண்ணீரை செக் பண்ணி ஒரு லேப் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது அரசு வந்து கொடுக்கணும். அதுதான் அஃபிஷியலாக கொடுக்கப்படுகிற ஒரு ரிப்போர்ட். அந்த மாதிரி எந்த விதமான இதில் இந்த இடத்துல தான் அந்த குழப்பம் வருகிறது. இப்போ என்னை போன்றவர்களுக்கு அது குழப்பமாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டாலும் அது பாதிப்பு கொடுக்காதுங்கிற இதைத்தான் சொல்ல. அரசாங்கம் தொடர்ந்து சொல்லுது, அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு. நெடுவாசல் திட்டத்துக்கு நேற்று பேசும்போது MC சம்பத் வந்து மக்கள் விரும்பலைன்னா, மக்களுக்கு பாதிப்புனா நாங்கள் இந்த திட்டத்தையும் கொண்டு வர மாட்டோம்னு உறுதிமொழி கொடுக்குறாங்க. ONGC அதிகாரிகள் உறுதிமொழி கொடுக்குறாங்க. ஆனாலும் ஏன் மக்கள்கிட்ட இன்னமும் அரசு மீதோ ONGC மீதோ நம்பிக்கை வரல? வராதுங்க. இப்ப அரசாங்கம் வந்து ரிப்போர்ட்ஸ்னு ஒன்றும் கொடுக்கவே இல்லை. மந்திரிகள் என்ன சொல்றாங்க, பாதிப்பு இருந்தால் நாங்கள் செய்ய மாட்டோம், அந்த மாதிரி தேவையில்லை. அது வந்து ஒரு மேம்போக்கான ஒரு பேஜ். ரிப்போர்ட்ஸ் கொடுங்க, அந்த இடத்தில் தண்ணீர் பாதிக்கப்படவில்லைங்கிற ஒரு லேப் ரிப்போர்ட் கொடுங்க, அந்த இடத்துல மிக ஆழமாக தோண்டி அந்த மீத்தேன் கேஸ் எடுக்கலைங்கிறத சொல்லுங்க. அமைச்சர் சொல்றதை ஏத்துக்கலைன்னா நீங்க ரிப்போர்ட் கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டீங்க. அப்படி ரிப்போர்ட் கொடுத்தா ஏத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஏன் கொடுக்கல கவர்மெண்ட் சைட்ல இருந்துன்னு ஒரு கேள்வியும் வரும் இல்லையா? அதாவது அரசாங்கம் வந்து கம்ப்ளீட்டா வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களோ அல்லது தொழில் வளர்ச்சிங்கிற பேர்லயோ தான் நாங்கள் நிற்போங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதனால எதையும் மூடி மறைக்கிறதுங்கிறது தான் கிளீனா இருக்கு. இப்போ நெடுவாசல் பாருங்க, நெடுவாசல் ONGCங்கிறாங்க. ஆனால் ONGCன்னு சொல்ற அதே நேரத்தில் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியாரோடு MO சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களை வெளியிட்டா இந்த நிமிடம் வரைக்கும் மறுக்கவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த விஷயத்தையே நம்ம பார்க்குற விதம் இருக்கு பாருங்க. மக்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு கால அனுபவத்தில் தங்களுடைய வாழ்வே இது பறிக்க போகுது அப்படின்ட்டு ONGCயே வேணான்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம், உடம்புக்கு சரியில்லைன்னா மாற்றலையா? அதே போல் ஒரு தொழில் தொடங்குறீங்க, வாழ்வாதாரமே பறிப்போகுது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிங்கன்னா அதை முடிவு பண்ணுறோமா இல்லையா? இன்னும் வந்து ஒரு வாழ்விடங்களில் வாழக்கூடிய மக்கள், அவங்களுடைய பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, மக்கள் அனுபவம். நான் நண்பருக்கு அதான் சொல்கிறேன். ஒன்று வந்து சயின்ஸு, இன்னொன்று வந்து மக்கள். ஆரம்ப நிலைங்கிறது வந்து மக்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலம் பெறக்கூடிய அறிவுங்கிறது இருக்கு பாருங்க. அந்த அறிவு வந்து சில நேரங்களில் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சயின்ஸை விட ரொம்ப வலுவானதாக இல்லை. அது எல்லா காலத்துக்கும் பொருந்துமா? இப்போ எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. தோப்புல போய் குடியேறிட்டாங்க, நாங்கள் வந்து தொட்டில் கட்டி குழந்தைங்களை தூங்க வைக்கிறோங்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் விறகு அடுப்பிலேயே சமைக்கிறோங்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லா காலத்துக்கும் இது பொருந்துமா? போராட்ட முறைகளை விட்டுருங்க. அங்க வந்து இது மாதிரி வந்து நிலத்து தண்ணீர் பாதிப்பு இருக்கா இல்ல? இது போராட்ட முறையே இல்ல, எங்களுக்கு கேஸ் வேணான்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, கேஸ் வேணான்னு அது போராட்ட முறையே கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் வேணான்னு மக்கள் மறுதளிக்கிறாங்க. இல்ல, வளர்ச்சி வேணான்னு சொல்லல, எங்களுக்கு வந்து எங்க தலையில வந்து பெட்ரோலை வச்சு கொளுத்தாதீங்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னாக்க, நீங்க வந்து அந்த ஊர்ல வந்து நீங்க ஒரு குழு போய், நண்பரே போகட்டும், நான் வேணாலும் ஏற்பாடு பண்றேன், அந்த பெண்களோட உட்காந்து ஒரு வாரம் பேசட்டும், அந்த பெண்கள் சொல்லக்கூடிய கேள்விக்கு பதில். டெபுட்டி கலெக்டர் வந்தாரு, வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சு அந்த தண்ணியில நெருப்பு வைக்கிறாங்க, எரியுது. நீங்க இதெல்லாம் வந்து ஊடகங்களையோ பொது வெளியிலங்க ஒரு சினிமாக்காரவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களோ மற்றதையோ பரபரப்புன்னு ஆகுது. அந்த பெண்களுடைய கேள்வி நியாயமான பல கேள்வி. ஏன்னா அவங்க வந்து பிறந்து வளர்ந்ததுல இருந்து ஒரு 50 வயசு எனக்கு ஆகுது, எங்க ஊர் தண்ணி நான் பிறக்கும் போது இப்படி இருந்தது, இந்த தண்ணியை குடிச்சு, அவங்க ஒன்றும் பெரிய உலக அறிவு ஞானமெல்லாம் கிடையாது. அந்த மண்ணை பற்றியும் அந்த நீரை பற்றியும் அந்த வாழ்க்கையை பற்றியும் அவங்களுக்கு தெரியுது. இல்ல, அதுதான் நீங்க சொன்னதுல இருந்து இப்ப பெட்ரோல் இங்க கிடைக்குதுன்னா அங்கதானே எடுக்க முடியும். எந்த இடத்துல எது கிடைக்குதோ அங்கதானே பயன்படுத்திக்க முடியும். பெட்ரோல் வந்து கிடைக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட் இருந்தாலும், இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பெட்ரோல் வந்து இந்த பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஆண்டு காலமாக வந்து டெல்டா, காவேரி டெல்டா வந்து படிமமாகி அதனுடைய நீர்வளம், நிலவளம் இதெல்லாம் வந்து 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட டெபாசிட்டு இன்னும் வந்து ஒரு 10,000 வருடங்களுக்கு மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய ஒன்று. இப்போ வாழக்கூடிய இன்னைய தேவைக்கு வந்து உங்களுக்கு பெட்ரோல் வேணுங்கிறதுக்காக இந்த பொன்முட்டை இடக்கூடிய வாத்தினுடைய கழுத்தை அறுத்து கொள்றது மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து அறிவுபூர்வமானவங்க ஏற்றுக்க மாட்டாங்க.
இப்ப நம்முடைய பாலைவன பகுதிகளில் வந்து எண்ணெய் எடுக்கிறீங்கிறது வேற விஷயம். அப்ப அமைச்சர் உலக பியூஷ் நாடு கோயல் ஒரே சொல்றத வந்து ஒரே நம்ம ஒரு ஏத்துக்க விஷயம் வேண்டியது. சொல்றேன். ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு, அணு உலையை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களுக்கு அணு உலை மூலமா தயாரிக்கக்கூடிய மின்சாரம் கிடையாதுன்னு சொல்றாரு. அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. அப்ப அதை கேட்கக்கூடிய உரிமையை நம்ம இழந்துடுறோம்ல. இப்ப என்னுடைய பகுதியில நீங்க எடுக்காதீங்க, மனுஷன் வந்துங்க அதை பயன்படுத்தக்கூடிய இல்ல அதை கேட்கக்கூடிய உரிமையை நம்ம இழந்துடுறோம்ல. முதல்ல மனிதனுக்கு வந்து உயிர் வாழக்கூடிய உரிமை தாங்க முதல் உரிமை. அந்த உரிமையை நாம் பறிச்சுட்டு உனக்கு அதை தர்றேன் இதை தர்றேன்றலாம் ஏமாத்து வேலை. இதை வந்து இப்போ அணு உலையா இருக்கட்டும் அல்லது இந்த திட்டங்களா இருக்கட்டும், அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த அந்த மக்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, குழந்தைகள் அந்த தண்ணியை குடிச்சிருச்சு, எவ்வளவு பேர் வாந்தி எடுத்ததுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. வர்ற அதிகாரிகள் போக்குவரத்து எல்லாருக்கும் உட்கார வச்சு காட்டுறாங்க என்னென்ன நோய்கள் வந்திருக்குங்கிறாங்க. இந்த நெடுவாசல் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு நான் போய் பார்த்தாக்க அந்த நிலத்தை கொடுத்த அந்த குடும்பத்தில் 4 பேர் அந்த அந்த விவசாயம் பார்த்து பக்கத்தில் இருக்கிறது நிலமெல்லாம் இருக்கு, கேன்சர்ல இறந்துருக்கிறாங்க. இது வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணல, நானே போய் செஞ்ச கள ஆய்வு. அப்ப இப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, நம்ம ஊர் தண்ணி நல்லா இருக்கணும், தண்ணி குடிச்சு நீண்ட நாள் உயிர் வாழணும். நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியும். நான் சவால் விட்டு சொல்றேன், தனிப்பட்ட முறையில் அந்த மக்கள் அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேடுகளுக்கு இதை தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. கூடங்குளமா இருக்கட்டும், நெடுவாசலா இருக்கட்டும், கதிராமங்கலமா இருக்கட்டும், எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறது அவங்களுடைய இது. ஆனா வளர்ச்சி சார்ந்துனா நீங்க அங்கதான் செய்ய முடியும், கூடங்குளத்தை அங்கதான் செய்ய முடியும், பெட்ரோலை கதிராமங்கலத்தை தான் எடுக்க முடியும், நெடுவாசலை நீங்க பயன்படுத்திக்க தான் வேணும்னா அரசு அதைத்தான் செய்ய முடியும். அந்த இடத்துல தான் நாம் இந்த வளர்ச்சிங்கிறதன் மூலமாக கொண்டு வருகிற சௌகரியங்களை எந்த அளவுக்கு மக்களுடைய நீடு வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்குங்கும் போது, இப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தோப்பில் போய் இருக்கிறோம், மரத்தில் தொட்டில் வேணால் கட்டலாம், ஆனால் விறகடுப்பில் நாங்கள் சமைச்சுக்கிறோம், விறகடுப்பு சுற்றுச்சூழலுக்கு கேடு. அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது க்ரீன் எனர்ஜிங்கிறத நோக்கி அதோட கம்பேர் பண்ணும்போது கேஸுங்கிறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். அப்போ அந்த இடத்துல அதையெல்லாம் வந்து யார் பேசுவது? அப்போ எதை வளர்ச்சியில் எதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் அது எப்படி கிடைக்கும் நமக்கு? அதுவும் இவ்வளவு பெரிய மக்கள் திரளுக்கு 130 கோடி ப்ளஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு நாடு. அப்போ அதற்கு எனர்ஜிங்கிறது தேவை. அது க்ரீன் எனர்ஜியாக இருந்தால் பெட்டர். அப்போ எந்த அளவிற்கு அது எங்கெல்லாம் இருக்கிறது, இந்த மொத்த மக்கள் திரளுக்கும் நாம் அரசு ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அப்போ அது ப்ரொவைட் பண்ணலைனாலும் அதை ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, என்ன வளர்ச்சி கண்டிருக்கிறோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில், ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு இதுவும் வரும். அப்போது கதிராமங்கல மக்கள் சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து மிக தவறானது. விறகடுப்பு எங்களுக்கு போதும்னு சொல்வது அது சுற்றுச்சூழலுக்கு மாசு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு. அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன? அது எங்கிருந்து வரும்? என் பகுதியில் நீங்க எடுக்க வேண்டாம், என்னுடைய கிராமம் அதனால அழிந்து போகுது அப்படின்னா வேறொரு இடத்துல இருந்து அந்த இடத்துல என்ன சூழ்நிலை நடக்குது? மத்திய அமைச்சர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரின்னு புரிஞ்சுக்கணும். அணு உலையை எதிர்க்கிறீங்கன்னா அது மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை கேட்பதற்கான உரிமையை நீங்க இழந்துறீங்க அப்படின்னு சொல்றது சரிதான். அது எந்த பாயிண்ட்ல இருந்து வருது சரியாக இருக்குது அப்படின்னா, அணு உலை அதனுடைய அத்தனை ஆபத்துகளுக்கான அம்சத்தோடும் சேர்த்து தான் அந்த இடத்தில் வருகிறது. அப்போ அந்த ரிஸ்கை எடுத்து அந்த பகுதி மக்கள் அதை செய்கிறார்கள், அந்த மாநிலம் அதை செய்கிறதுன்னா அவர்களுக்குத்தான் முழு உரிமை அதில் இருக்கிறதுங்கிற அந்த அடிப்படையிலிருந்து நான் அதை இல்ல, அதை எதிர்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? எங்க பகுதியில் நீங்க வைக்காதீங்கன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இப்ப மாநில அரசு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு வந்து எதிராக இருந்துச்சுன்னா அதை கேட்கக்கூடிய உரிமையை மாநில அரசு இழந்துருது அப்படின்னா அது அந்த பகுதி மக்களுக்கும் பொருந்தும் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு மக்கள் திரள் வந்து ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்கன்னா இன்ஃபார்ம்டா எதிர்க்கிறாங்களாங்கிறதும் ஒன்று. ஒரு எப்படி கும்பல் மனநிலைன்னு சொல்றோமோ, எப்படி ஒரு மாப் ரூல்னு சொல்றோமோ, அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிக்கும் அந்த இடத்தில் இடம் உண்டு. இன்ஃபார்ம்டா சொன்னால் அதை வந்து அரசு இருக்கணும். இன்ஃபார்ம்டா இல்லாமல் ஒரு புரியாமலே மக்கள் இப்போ சொன்னால் கூட அரசுக்கு தான் முழு பொறுப்பு. அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இல்லை, அதை நோக்கி நகர்த்த வேண்டியது அரசினுடைய வேலை தான். அதாவது இதில் நான் ரொம்ப நம்ம இந்த விவாதத்தை வந்து ஒரு அறிவுபூர்வமான விவாதமாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மாற்று எனர்ஜியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, கவர்மெண்ட் ப்ரொப்போசலும் இருக்குது. சோலார் எனர்ஜியை பற்றி நிறைய பேசுகிறாங்க. இப்போ வந்து கலிஃபோர்னியாவே வந்து அவ்வளோ வளர்ச்சி பெற்ற ஒரு நகரம் வந்து சோலார் நகரமாக மாறி இருக்கு. ஏன் இன்னைக்கு வந்து அணு உலையை பற்றியும் இந்த இயற்கை மூலம் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி அரசு ரொம்ப ஆர்வம் காட்டுது அப்படிங்கிறதுக்கு இது உள்ளுக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் எக்கானமி தான் காரணம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் வந்து சோலார் எனர்ஜி போட்டிங்கனாக்க நம்ம ஊரில் இருக்கிற கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சம் இளைஞர்களுக்கு இந்த இன்ஜினியரிங் படித்த பையங்களுக்கு சோலார் பேனலை போட்டு பண்ண முடியும். அதே போல் வந்து மனித கழிவுகள்ல இருந்தும் மாட்டு கழிவுகள்ல இருந்தும் இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டே பல இடங்களில் நடந்திருக்கு. ஏன் இதெல்லாம் விவாதிக்க மாட்டேங்கிறோம்?
இதெல்லாம் விவாதிக்க மாட்டேங்கிறோம். மாற்று எனர்ஜியை பற்றிய திட்டங்கள் ஆயிரக்கணக்கான பேப்பர்களும் ஆயிரக்கணக்கானது இருக்கும் உலகத்தில் பல நாடுகள். இப்போ லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அணு உலையும் வேணாம், இந்த மாதிரி இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலாக மாற்று எனர்ஜி எப்படி கொண்டு வரணுங்கிற அபிப்பிராயம் கொண்டு வருது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஊராக போய் அங்கே ஒப்பந்தம் போட்டு இங்கே ஒப்பந்தம் போட்டு உலகத்திலேயே கண்டமாய் போன மிஷின்ஸ் எல்லாம் இங்கே கொண்டாந்து போட்டு இப்போ நம்ம தலைமையில் ஒரு குப்பை தொட்டி மாதிரி இந்தியாவை மாற்றி இது உள்ளுக்கு நான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி போனால் உனக்கு சமைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது அப்படின்னு சொன்னாக்க இது எவ்வளவு பெரிய ஒரு நாசகர பாதையை நோக்கி போகுது. இப்போ அரசு இவ்வளவு வீரியமா இருக்கிறதுக்கு காரணம் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவா செயல்படுறதுக்கு இல்லை, அவங்க ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வந்துடுறாங்க. இவ்வளவு ரூபா கொண்டு வர்றேன், என்னென்னதெல்லாம் நீங்கள் பண்ணுவாங்கன்னு அதை வச்சு நிறைவேற்றுறதுக்கு அவங்க போட்ட ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதுக்கு மக்களை போட்டு அடிச்சு மக்களை கேட்டால் கையெழுத்து போட்டாங்க, மக்களை கேட்டால் இதெல்லாம் நடக்குது, பாராளுமன்றத்தில் விவாதிச்சா செய்கிறாங்க. எந்த ஒப்பந்தங்கள் இருக்கு எல்லாம் கொல்லைப்புறத்தின் வழியாக WTO போடக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாம் அவன் ஒரு 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 வெளியுறவு அமைச்சர்களுடைய இது அப்புறம் வர்த்தக அமைச்சர்களுடைய கூட்டுன்னு ஒரு இது போட்டு அதில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அது பாட்டுக்கு அரசு உத்தரவுகளாக வெளியில் வந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க கையெழுத்து போட்டதில் அவர்கள் செய்த பாவத்தை சுமக்கிறவர்களாக இந்திய மக்களும் தமிழக மக்களும் இருக்கிறார்கள். அவங்க அரசு அதிகாரிகளும் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய பாவத்தை இயேசுநாதர் சிலுவையை சுமந்தது மாதிரி இன்னைக்கு இந்திய மக்கள் அத்தனை பேருமே இவங்க போட்ட ஒப்பந்தத்துக்காக சிலுவையை சுமந்து கொண்டு செத்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. இப்போ இந்த சோலார் எனர்ஜி பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தில் தான் சவுத் ஏஷியாலேயே மிகப்பெரிய சோலார் எனர்ஜி பார்க் கொண்டு வராங்க. அதானி தான் கொண்டு வராரு. ஆனால் அதை நோக்கியும் பிரச்சனைகள் வருகிறது. அதானிக்கு கொடுத்துட்டாங்க, மிகப்பெரிய கார்ப்பரேட்டுக்கு அதை தூக்கி கொடுத்துட்டாங்க, இவ்வளவு நிலத்தை கையகப்படுத்திட்டாங்க. சோலார் எனர்ஜி சுற்றுச்சூழலுக்கு கேடுன்னு அதை பற்றின ஒரு கட்டுரைகள் தொடர்ந்து இங்கே வர ஒரு திட்டம் செயல்பட ஆரம்பிக்குதுங்கும் போதே நெகட்டிவான அத்தனை கட்டுரைகளும் வர ஆரம்பிக்குது. அதானிக்கு கொடுத்துட்டாங்க, கார்ப்பரேட்டுக்கு கொடுத்துட்டாங்க, அதானிக்கு மாத்திரம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அது வேற. தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஏதுவாக செயல்படுகிறது, அதானிக்கு அவ்வளவு பெரிய இதை கொடுக்கும். ஆனால் சோலார் எனர்ஜி மிகப்பெரிய சவுத் ஏஷியாலேயே மிகப்பெரிய பிக்கஸ்ட் பார்க் அது வந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லா ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி கிரீன் எனர்ஜியை நோக்கி போகிற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் இன்னொரு பக்கம் தடுத்து நிறுத்தி கொண்டு இந்த எனர்ஜிக்கும் எதிராக இருக்கும்போது என்னதான் ஆல்டர்னேட்டிவ் இல்ல செய்வோம். இங்க ஒரு கார்பரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்டே உட்கார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வச்சு ஒரு கோஆபரேட்டிவ் முறையில் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இப்போ கேரளாலெல்லாம் செய்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கும் சொல்றேன், நீங்க ஏன் ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில தான் அதை கொடுக்கணும், அதை கொடுக்கறது தவறு, அதை பத்தி விவாதிக்கிறது தப்புங்கிற உணர்வு ஏன் உங்களுக்கு வருது? வரக்கூடாது. அது மக்கள் பீப்புள் எஃபர்ட்ல சயின்ஸையும் மாற்றத்தையும் கொண்டு வர முடியுமா முடியாதா? முடியும். ஆனா அப்படி முடியாம நீங்க பாட்டுக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு லாபகரமா பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறத பற்றிய ஒரு ஆதரவு நிலை உங்களுக்கு இருந்தால் அது தவறு என்று நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் அதானிக்கு கொடுத்தது நான் தவறுன்னு சொல்லலை. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அது உண்மையிலே பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட். அதற்கான ஃபண்டு ப்ரைவேட் பிளேஸ் இல்லாமல் கவர்மெண்ட் செய்ய முடியாது. ஆனால் இன்னொன்று, அவருக்கு ஆதரவான அவர் சொல்கிற நிலையிலிருந்து ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, அதே ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ் வைக்கணுங்கும்போது அதற்கு வரி தனியாக போட்டிருக்கிறாங்க. அதற்கு வரி இல்லாமல் அது இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ திடீர்னு அதுக்கு வரி போடணும். அந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்காக அதானிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போடுறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க கன்வின்ஸ் மீ. இல்ல, அதானிக்கு ஹெல்ப் பண்றாங்கிறது இல்லைன்னு நான் எந்த பாயிண்ட்ல இருந்து சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கான நிதி பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வராம அரசு மாத்திரம் செய்ய முடியாது. அப்ப அதற்கு அதானி உள்ள வர்றது சரி. ஆனா இதற்கு தனியாக வரி போடுவது, ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ்க்கு போடுவதுங்கிறத அரசு விலக்கி. ஒரே ஒரு சின்ன விஷயம் இதுலயும் ஒரு விஷயம் என்னன்னாக்க, அவங்க பப்ளிக் பிரைவேட் ஓனர்ஷிப்னு சொல்றாங்க. இந்த பணங்கள் முழுக்களும் இந்த கம்பெனிகள் எங்கே கலெக்ட் பண்ணால், அது ரிலையன்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், எங்கே கலெக்ட் பண்ணுறாங்கன்னா பீப்புள்கிட்டேருந்து பங்குகள்ங்கிற அடிப்படையில் போட்டு தான் அதை கலெக்ட் பண்ணி ஏதோ அவங்க பணம் கொண்டு போட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. இதை ஏன் கவர்மெண்ட் செய்யக்கூடாதுங்கிற கேள்வியும் எனக்குள்ளே இருக்குது. சரி, இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, அப்படி நான் ஒட்டுமொத்தமாக பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த போராட்டத்துக்குள்ளும் அரசியல் போய் நுழைகிறது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த இடத்தில் அதற்கான பேஸ் இருக்கான்னா அந்த ஊர் மக்கள் தான் போராடுறாங்க. அப்போ அந்த மக்களிடம் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்த அபிப்பிராயமாக இருக்கலாம், இல்லை சொந்தமான அனுபவத்திலிருந்து வந்த அபிப்பிராயமாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அந்த ஊர் மக்கள் தான் போராடுறாங்க மக்கள் அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் பதிவு செஞ்சீங்க. இல்லை, அன்ரீசனபிளாக சொல்கிறாங்கன்னு இல்லை, கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவில், இன்னும் கிரெடிபிலிட்டியை கூட்டக்கூடிய அளவில் அந்த போராட்டக்காரர்கள் பிற இடங்களில் எடுக்கப்படுகிற இடங்களில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கின்றன, இதே மாதிரி சிமிலாரிட்டிஸ்
இருந்தால் அதையும் சேர்த்து சொல்லலாம். ஆனால் இந்த இடத்திலேயே கூட அரசு ரிப்போர்ட்டும் இல்லை, இவங்க போராளிகள் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் தான் நமக்கு இருக்குது. அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டால் வேறு மாதிரியான அபிப்பிராயங்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்தில் எங்களை போன்றவர்கள் குழப்ப நிலையில் தான். சோலார் பேனல் போட்டாலும் அதற்கு எதிர்ப்பு வருகிறது அப்படிங்கிறதான் உங்களுடைய கருத்து. ஆமாம், கார்ப்பரேட் பிளேயர்ஸ் ஏன் உள்ள வர வேண்டி இருக்குங்கிறதுக்கு நான் சொல்றேன். இல்லை, கார்பரேட்லேருந்து அவாய்ட் பண்ணிட்டு சோலார் பேனல் போட்டு இப்போ சோலார் பேனல் போடுறதுல என்ன ஒரு 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 விஷயம் அப்படின்னாக்க, இதை பற்றி கூட நம்ம தமிழ்நாடு அல்லது வெகு மக்கள் மத்தியில் விவாதிக்கணும். நல்ல பையங்களே செஞ்சிடறாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயங்கள் தேவையில்லை. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க சொல்கிற மாதிரி பிரச்சனை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கூட நீங்கள் வீடுதோறும் வந்து இந்த பலன் கிடைக்கிது, நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்போ இதைத்தான் கார்பரேட் கம்பெனியும் வேறு மாதிரி செய்யுது. அப்போ நம்ம வந்து என்னன்னாக்க, பீப்புள் ஓரியன்டட் ஸ்கீம், ஜனங்களை இன்வால்வ் பண்ணக்கூடியது, ஜனங்களை அந்நியப்படுத்தி இந்த குடிமை சமூகத்திலிருந்து ஒரு கார்பரேட் சமூகத்தினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய நிலைமைகளை மாற்றக்கூடிய ஒரு புரிதல் வந்து நமக்கு இருக்குமானால் கொஞ்சம் இதை சமாளிக்கலாம். அது ஒரு பெரிய போராட்டம் தான், அது உடனடியெல்லாம் வராது. ஆனால் அதை மாற்ற முடியும். காந்தி வந்து ஒரு 11 பேர் 12 பேரோட புறப்பட்டு நாட்டை மாற்றலையா? இப்ப இங்க கதிராமங்கலத்தில் ONGC எதிரான போராட்டம் தானே. ONGC அரசு ONGC உடைய அந்த இதால தங்களுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அனுபவத்தில் உணர்ந்து அவங்க வர்றாங்க. அதை வந்து இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, ஒத்தையா ரெட்டையா 2 விரலை பிடிச்சிட்டு கையை தொடுன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த மக்கள் ஒரு உணர்வு கொண்டவங்க எல்லாரையும் வச்சு பொதுவாக வச்சு பேசி அவங்கள்ட்ட வந்து என்னென்ன மேக்சிமம் தீமைகளை எப்படி குறைக்கலாம், அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குனாக்கா அதை என்ன செய்யலாம் அப்படின்னு. அதில் வந்து முக்கியமான ஆள் இந்த ஜெயராமன். அவர் 11 பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு இவனுங்க வெளியில் வச்சு விவாதிச்சு என்ன பண்ண போகிறானுங்க? இது அதாவது நான் இந்த இந்த நிகழ்ச்சி மூலம் தமிழ்நாடு காவல்துறையை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். அந்த கதிராமங்கலத்தில் அவங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்கு எனக்கு. அது என்ன ஒரு நியாயத்தை, இந்த ஊரில் வாழ்கிறவன் எனக்கு கெடுதல் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணுன்னு அரசாங்கத்துக்கு சொன்னால் அடிப்பீங்களா? துப்பாக்கி வச்சு சுடுவீங்களா? பெண்களை தூக்கி போட்டு மிதிச்சு ஒரு 3 பெண் செல்லுது கற்பப்பை கீழே இறங்கி கதற சொல்றாங்க. என்ன இது? என்ன சர்வாதிகாரமாக நடக்குது? இந்த கொடுமைகள்லாம் இதெல்லாம் இந்த கார்பரேட்டுகளுடைய தன்மையிலிருந்து வந்ததுங்கிறது என்னுடைய ஆழமான அபிப்பிராயம். இன்னும் ஒன்று என்ன செய்யலாம், கதிராமங்கலத்தில் போராடுறவங்க நான் எக்ஸ்பர்ட்ஸை முன்னால் வைக்கலாம். ஒரு 5-6 எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக பேச சொல்லலாம். ஏன்னா ஃபேக்ட் வர்சஸ் ஃபேக்ட்னு வரும்போது தான் ஒரு கிரெடிபிலிட்டி கூடும் எந்த போராட்டம், அது குறிப்பாக இந்த மாதிரியான போராட்டம். அப்போ கிராமத்து மக்கள், போராடுகிற மக்கள் நேரடியாக இது பண்ணாமல் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு அவங்க பாயிண்ட் பை பாயிண்ட் இது கொடுக்கும்போது தான் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் லாஜிக்கலான இன்னொரு பாயிண்ட்டை நாம் பார்க்க முடியும். இடைவெளிக்கு மது விற்பனைக்கு ஏதுவாக நெடுஞ்சாலைகளை மாற்றியமைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. ஏற்கனவே டிசம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் நெடுஞ்சாலையிலிருந்து 500 மீட்டர் தூரத்திற்குள்ள மதுக்கடைகளை இயக்கக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அது அமலுக்கும் வந்தாச்சு அந்த உத்தரவு. அதனால் என்ன பண்ணுறாங்க, மாநில அரசுகள் வந்து நெடுஞ்சாலைகளை உள்ளூர் சாலைகளாக, மாவட்ட சாலைகளாக மாற்றி இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அது சம்பந்தமான பொதுநல வழக்கு போகிற போது உச்சநீதிமன்றம் அதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. மாற்றிருந்தால் எல்லா சாலைகளையும் மாற்றிருப்பாங்க, வேறு ஒரு நிர்வாக காரணங்களுக்காக மாற்றுறாங்க அப்படின்னு அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றம் எடுத்திருக்கதா தெரியுது. எப்படி பார்க்கலாம்? இது வந்து சரியாப்படலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு அவனுடைய வசதிக்கேற்ப நாட்டையே மாற்றினாங்க. மாநிலங்கள், மொழிவாரி மாநிலங்கள், மொழி பேசக்கூடிய பல மொழிகளை வந்து அவன் வியாபாரத்துக்காக மாற்றினான். அதே போல் மது விற்பனைக்காக இந்த நாட்டையே அப்படி வந்து பிரித்து எந்த இடத்துல விற்பனை கூடுதல் இருக்குது, எப்படி இருக்குங்கிறதுக்காக அமைப்பாங்களாங்கிறது தெரியல. இது வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த அணுகுமுறை சமூக அடிப்படையில் சரியானதாக தோன்றவில்லை. சாலை ஓரங்கள், சாலையில் ஏன் விற்கக்கூடாதுங்கிறாங்க, நிறைய விபத்து நடக்குது. போராடக்கூடிய பெண்கள் எல்லாம் நாங்கள் ரோட்டில் நடமாட முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பெரிய சாலைகளை வந்து மாநில சாலைகளாக மாற்றி தங்களுடைய அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அங்கே வந்து மது விற்பனை நடத்தலாம் அப்படிங்கிறது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. அது என்ன செய்யணுன்னாக்க, இப்போ மதுபான கடைகளை வந்து ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் அதுக்கு ஒரு தனி பகுதியை விட்டு இஷ்டப்பட்டவன் குடிக்கிறதுனா அங்கே போய் குடிச்சுக்கிட்டோம். மக்கள் இவன் குடிக்கிறதுனால ஒரு இடையூறு வருதுனாக்கா அந்த இடத்துல அதை அனுமதிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு வந்து நம்முடைய நீதித்துறைக்கு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அது இல்லை என்பது எனக்கு வருத்தத்தை தருகிறது. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கணுன்னா தெருவுக்கு தெரு இங்கே டாஸ்மாக் வச்சுருக்கோம். இந்த மாநிலத்திலேருந்து சண்டிகரை பார்க்கணும் அப்படிங்கும்போது
நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் இல்ல இந்த நடைமுறை நிர்வாக ரீதியான நடைமுறைங்கிறது எல்லா மாநிலங்கள்லயுமே பரவலா எடுத்துட்டு வராங்க. அப்ப ஜட்ஜ் சொல்லும்போது அந்த இதுல என்ன செய்தியில என்ன இருக்குதுன்னா, மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக அது என்ன மாதிரியான சிக்கலை சந்திக்கிறதுங்கிற அளவில் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சண்டிகரை பொறுத்தளவில் அது யூனியன் டெரிட்டரி, மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. அந்த நேஷ்னல் ஹைவேஸுங்கிறது என்ன இடைஞ்சலை கொடுக்கிறது, அது நேஷ்னல் ஹைவேயாக இருந்தால் இந்த சட்டத்தின் மூலமாக எதனால் அது அந்த மாதிரி மாற்றி அமைக்கப்படுது, அது இண்டிவிஜுவல் கேசஸாக தான் பார்க்க முழு விவரம் இல்லை. ஆனால் அடிப்படையில் ஒரு ட்ராவலர்ஸ் ஒரு நேஷ்னல் ஹைவே அந்த இடம் வழியாகத்தான் போக்குவரத்து நடக்கிறதுங்கும்போது அந்த இடத்தில் மதுபான கடைகள் இருப்பதனால ஒரு பெரிய அளவிற்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, உயிர் பலி நடக்குதுங்கும்போது அடிப்படை அதை அவாய்ட் பண்ணுறது தான், அது நடக்காமல் தடுப்பது. அப்போ ஒரு அரசு நிர்வாகம்ங்கிறது அதை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம், அது நீதிமன்றம் சொல்லித்தான் நாம் நீக்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம்னா நாம் எந்த அளவுக்கு நிர்வாக ரீதியாக இதை பார்க்கிறோம், எவ்வளவு இன்டிஃபரண்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ அடிப்படை இந்த எந்த அடிப்படையில் செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில், ஏன்னா தமிழகத்திலையும் இதே மாதிரி செஞ்சாங்கன்னா செய்திகள்லாம் வந்தது. ஏன்னா அண்ணா சாலை ஹைவேஸ்ல வந்ததுங்கும் போது அது சிக்கல், ஒரு நடைமுறையில சிக்கலை கொண்டு வருது. அப்ப அதை மாத்துறாங்க. அந்த மாதிரி யுனிக்கான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கறது இண்டிவிஜுவல் கேசஸ் தான். ஒவ்வொரு இதா பூரண மதுவிலக்கு இல்ல படிப்படியாக மதுவிலக்குங்கிறது சாத்தியம் இல்லைன்னு, அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மக்களுடைய அடிப்படை மக்கள் குடிக்கிறவன் அது ஒரு விஷயம், குடிக்காத மக்கள் பெரும்பகுதி பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை இது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு குடிமை சமூகத்தை சார்ந்த மக்களை இந்த மாதிரியான அரசு நடத்துறதுனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எப்படி பாதிக்குது அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்க்கணும். அந்த பார்வையிலேருந்து பார்க்காம அரசு தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு நியாயங்கள் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு மாதிரி நான் புரிஞ்சுக்கிறது. அதுவும் நம்முடைய சண்டிகார் அவங்க சொன்னது மாதிரி, அந்த சண்டிகாருங்கிறது ஒரு மாநில அந்தஸ்து இல்லாத ஒரு பகுதி. அது அந்த பகுதியில் அப்படி ஒரு உத்தரவு போடுறது ரைட்டா அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு தான் ஒருத்தர் போட்டிருக்காரு. அந்த பொதுநல வழக்கில் தான் அவங்க அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. தீர்ப்பை கொடுக்கும்போது என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னாக்க, இந்த குடிப்பழக்க வழக்கத்தால் அதனால ஏற்படக்கூடிய விஷயங்களால் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு, இப்போ ரோட்டில் வைக்கக்கூடாது தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் அது பொதுமக்களுக்கு கூடுதலான பாதிப்பை ஏற்படுது. எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு ஓட்டிட்டு போய் நிறைய பேர் செத்து போகிறாங்கங்கிற ஒரு விஷயமா தான் அதை பார்க்குறாங்க. அது இப்போ அந்த அடிப்படையில் நீதிமன்றம் அப்படி பார்த்துருக்கணும். அது இல்ல சாலை ஓரம் மட்டும் இல்ல, பொதுவாக கேரளா கூட ஏற்கனவே பூரண மதுவிலக்குன்னு சொன்னாங்க. இப்ப அந்த கொள்கையிலிருந்து அவங்க பின்வாங்கி மீண்டும் மது விற்பனை பரவலாக படக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப மாநில அரசுகள் அப்படி யோசிக்கிறாங்களான்னு. கேரளாவில் ஏற்கனவே மது குடிப்பவர்கள் அதிகம். அதனால் அந்த இடத்துல மது விலக்குன்னு கொண்டு வரும்போதே அது பல கேள்விகளை எல்லா மக்களும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க, இது எவ்வளோ தூரம் சாத்தியம். ஆனால் மிகப்பெரிய ஃபேன்ஃபேரோடு அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் சில மாதங்கள்லேயே அதை விலக்க வேண்டியதாக போச்சு. இப்போ பூரணமான மது விலக்குங்கிறது போய் அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுக்கு தான் வந்திருக்கு. அப்போ பூரண மது விலக்கு அடிப்படையிலேயே சாத்தியம் இல்லை. அது அடிப்படையில் இங்கே சாத்தியம் இல்லையா, இல்லை ஒருவேளை இந்தியா முழுவதும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் அது இல்லை, இந்தியா முழுவதற்கும் கொண்டு வருவதுங்கிறதே கூட பூரண மது விலக்குங்கிறது ஒரு வகையான திணிப்பாகத்தான் போகும். ஏன்னா மது வேண்டும் என்று நினைப்பவர்களும் குடிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களும் இருக்கு. அது அவர்களுடைய தனி மனித உரிமை. அதை நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு இதை போட்டு தடுக்க முடியாது. எப்படி என் தட்டில் என்ன உணவு இருக்க வேண்டும்னு ஒரு உரிமையோ, என்ன மொழி படிக்க வேண்டும் படிக்க வேண்டாம்ங்கிறதும் என்னுடைய உரிமையோ, அதே போல குடிக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறதும் தனி மனித உரிமையில வரும். அப்போ அதை ஒரு அரசு ஒட்டுமொத்தமான ஒரு சட்டம் போட்டு தடுக்க முடியாது. பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் பெரும்பாலான அவர் சொன்ன மாதிரி குடிமை சமூகத்தை சேர்ந்து ஒரு இதில் இருக்கிறவங்கள்லாம் பாதிக்கப்படுகிறார்களுங்கும் போது எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படை. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறந்து வச்சு அரசை விற்பனை செய்வதுங்கிறது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் ஒட்டுமொத்தமான பூரண மதுவிலக்குங்கிறது சாத்தியம் இல்லாதது. பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லைங்கிறதா அவங்களுடைய அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது கொண்டு வர முடியுமா அப்படின்னாக்க, அதை நம்ம எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மதுவிலேருந்து மக்களை மீட்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு நேர்மையான ஒரு பொறுப்புணர்வு அரசாங்கத்துக்கும் சமூகத்துக்கும் இருக்கணும். சமூகம் மதுங்கிறது மதுவில் விழுந்தவங்கிறது நோயாளின்னு பார்க்குறோம். நோயாளியிலேருந்து ஒருத்தனை எப்படி மீட்கிறதுங்கிற ஒரு பொறுப்புணர்வுலேருந்து தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது. உங்க நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏன்னா மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற போது இல்ல மதுவிலக்கு வேணும்னு ரொம்ப மதுவிலக்கு வேணுங்கிறது ஒரு கூடுதலான ஒரு மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த கொந்தளிப்பு நேரங்களில் அப்படி சில ஸ்லோகன் வைக்க வேண்டியிருக்கும்.
ஆனால் நான் இது வந்து எங்களுடைய கட்சியின் நிலை எங்களுடைய கட்சியின் நிலைங்கிறது வந்து மதுவிலிருந்து மக்களை மீட்க வேண்டும்ங்கிறது எங்க நிலை. நான் அதை சொல்றேன். ஆனா அவங்க சொல்றது போல ஒரு மனிதனா வந்து ஒரு விஷயத்தை பார்த்து அவன் உணராத வரைக்கும் நீங்க பூரண மது விலக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. கள்ளச்சாராயம் வரும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தேடி போவான். ஆனால் அதுக்கான சாத்தியங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான் சரியா இருக்கு. இடைவெளிக்கு பிறகு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடைய வேட்பாளராக கோபாலகிருஷ்ண காந்தி நிறுத்தப்பட்டிருக்கிறார். பிஜேபி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் வந்து ஏன் அப்போ முயற்சி செய்யலை அப்படின்னு கேட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ கொஞ்சம் முந்தி கொண்டார்கள் எதிர்க்கட்சியினர் அப்படின்னா. அடிப்படையில் வந்து துணை ஜனாதிபதிங்கும்போது அதுக்கு வந்து அந்த அடையாள அரசியல்லேருந்து தாண்டியிருக்காங்க. அப்படின்னாலும் தலித்தை நிறுத்தணும், இல்லை பிற்பட்ட அந்த சமூகங்கள் ரீதியாக பார்த்து அடையாள ரீதியாக நிறுத்தணுங்கிறதுலேருந்து அது அந்த ஜனாதிபதி தேர்தலோடு முடியும். அடுத்த இதில் என்ன அடையாளத்தை கொண்டு வராங்கன்னா, ஏதாவது ஒரு வாரிசு. இந்த வாரிசுங்கிறதை தாண்டி சிந்திக்க மாட்டாங்க. அப்போ கோபாலகிருஷ்ண காந்தியை நாம் வாரிசுங்கிற இதுக்குள்ளே அடைக்க முடியுமானா, அடிப்படையில் அவர் காந்தியின் பேரன், ராஜாஜியின் பேரன் தான் முதல் வரியே வருது. அதுக்கப்புறம் தான் அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வருது. இல்லை, அவங்களுடைய பேரனா இருக்கிறதுனாலேயே தகுதி இல்லைன்னு முடிவு வர இருக்கிறதுனாலேயே தகுதி இல்லைங்கிறது இல்லை. அதாவது எப்படி பார்க்கலான்னா, ஒரு பல்வேறு துறைகளில் எத்தனையோ பேர் இருக்காங்க. நாம் எத்தனை சயின்டிஸ்ட்டை ஆனர் பண்ணியிருக்கிறோம், பல்வேறு துறைகளில் எத்தனை வல்லுநர்கள் இருக்கிறாங்க. ஒரு லிட்ரேச்சர் சைட்லேருந்து இல்லை ஒரு அறிவியல் ரீதியாக வந்து விஞ்ஞானிகள் சைட்லேருந்து எத்தனை துறைகள் இருக்குது. அதிலெல்லாம் சாதித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நாட்டையே புரட்டி போட்ட டெசிஷன்ஸை எடுத்து இல்லை அதற்கான திட்டங்களை தயாரித்து கொண்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனிதர் கூடவா நம்ம நாட்டில் என்ன நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நோக்கம் வந்து அவர்களுக்கு அவருடைய எண்ணங்கள் எப்படி, அவருடைய செயல்பாடுகள் எப்படி, அவர் என்ன மாதிரியான அவுட்லுக் கொண்டவர், அந்த அடிப்படையிலிருந்து தங்களுக்கு ஏற்றவராக அவரை கருதி அவரை. காங்கிரஸ் மட்டும்னா விமர்சனம் வைக்கலாம், கட்சிகள்லாம் சேர்ந்து தானே, எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து தானே செய்யறாங்க. அதுல எப்படி எதிர்கட்சிகள்ல என்ன பெரிய வித்தியாசங்கள் இருக்கு செயல்பாடுகள்ல? காங்கிரஸ் ஆகட்டும், அதோடு சேர்ந்த யூபிஏ கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் ஆகட்டும், அந்தந்த மாநிலத்தில் ஏதோ கொள்கைன்னு பேசுகிறாங்களே தவிர கொள்கை வழி நடப்பதும் இல்லை. அவர்கள் அனைத்தையும் இணைப்பதுங்கிறது வந்து வேற ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். அது இந்த விவாதத்துக்கு சம்மந்தமில்லாததுன்னு அதனால் அதை நான் விட்டுறேன். ஆனால் அவர்கள் அனைவரையும் இணைக்கிற புள்ளி, காமன் புள்ளிங்கிறது வேற இல்லை. என்னென்ன ஊழல்ங்கிறதைத்தான் நான் சொல்லுவேன். ஊழல்ங்கிற ஒரு புள்ளியாகத்தான் UPAவின் மொத்த கட்சிகளும் அந்தந்த மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மேல அந்த மாதிரியான பக்கத்தில் இடதுசாரிகளை வச்சுட்டு இடதுசாரிகள் சேர்ந்து தானே இந்த வேட்பாளர் இல்லை எந்த அளவுக்கு அவர்கள் எத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி. ஊழல்ங்கிறது வந்து இடதுசாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் சொல்ல முடியாதுன்னாலும் கம்பேரிட்டிவ்லி. ஆனால் மொத்தமாக UPAங்கும் போது இடதுசாரிகளை மட்டும் விலக்கிட்டு பார்த்தா கூட அவர்களை இணைக்கிற காமன் புள்ளி வந்து ஊழலாகத்தான் இருக்கிறது. அதை தாண்டி பெரிய அளவில் கொள்கை அதனால இவங்க இது பண்றாங்க இல்லை. இத்தனை பேரும் தங்களுக்கு ஏதுவாக தங்கள் அவுட்லுக் கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தா அந்த அளவிலிருந்து அவர் இது பண்றாங்க. நண்பர் வந்து ஒரு கருத்தை சொல்வதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஊழலற்ற கட்சிங்கிறதும் உங்களையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்தே சொல்லுவோம். உங்களை சேர்த்துக்கிட்டாங்க ஊழலற்ற கட்சிங்கிற லிஸ்ட்ல உங்களையும் தான் சேர்த்து. அதாவது வந்து ஊழல்ங்கிறது வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய காமன். அதுல வந்து எல்லா இடங்கள்லையும் ஊழல் இருக்கு. ஆனால் ஊழலை மீறின ஒரு அரசியலும் இருக்கு இங்க. அந்த ஊழலை மீறின அரசியல் அப்படிங்கிற போது வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு மத சார்பின்மை அல்லது வந்து இந்தியாவினுடைய ஒற்றுமை, இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு, இதெல்லாம் இதில் அடிப்படையாக இருக்கு. இப்போ கோபாலகிருஷ்ண காந்தியை நிறுத்தும் போது வந்து அவர் வந்து ஒரு காந்தியினுடைய பேரன் அல்லது ராஜாஜியினுடைய பேரன், இதெல்லாம் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட இந்த தலைமுறைக்கு சொன்னாலே கூட அது எல்லாம் தெரியாது. கோபாலகிருஷ்ண காந்தி அப்படி எந்த இடத்துலையும் கிளைம் பண்ணதும் கிடையாது. என்ன காந்தி மகனுக்கும் காந்திக்கு இருந்த பிரச்சனையே நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு. அது ஹிஸ்டரியா போய் பார்த்தீங்கன்னாக்க அதை ஏத்துக்கல. காந்திக்கு எதிராகவே காந்தியினுடைய பிள்ளைகள் காங்கிரஸுக்கு எதிராகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இதை வந்து நீங்க வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாதுங்கிறது பார்க்க முடியாது. அப்படி அதுக்கான ரூட் இல்லை. இப்போ ஒரு அப்பா இருக்காரு, மகன் வரணுங்கிறதுக்காக ஒரு புஷ் பண்ணி கொண்டு வரதுங்கிறது வேற, இது வேற. இது வந்து முற்றும் முழுவதும் கோபாலகிருஷ்ண காந்தியினுடைய அரசியல் புரிதல், கிரெடிபிலிட்டி இதை பத்தி வருதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இன்னொரு மேட்டர் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னாக்க, ஒரு அரசியல் அப்படின்னாக்க இப்போ ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு RSSல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை நிறுத்தியிருக்கிறாங்க. அது பாலிடிக்ஸ் இல்லையா? அது உள்ளுக்கு அரசியல் இல்லையா? இருக்கு.
அப்ப அரசியல் என்று சொல்ற போது 2 விதமான விஷயங்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்ல இதுல முந்தின மாதிரி அதுலயும் முந்தி இருந்திருக்கலாமே. அதுல என்ன தடை இருந்தது? எதிர்க்கட்சிகளுக்கு துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை நிறுத்துற போது முந்தி தான் நிறுத்துறாங்க, இன்னும் பிஜேபி அறிவிக்கல. அதுல முந்திருந்திருக்கலாமே, ஏன் அதை செய்யல? அதாவது குடியரசு வேட்பாளரை முந்தி அறிவிச்ச பாரதிய ஜனதா கட்சி துணை குடியரசுத் தலைவரை ஏன் அறிவிக்கலங்கிறது இன்னொரு கேள்வி அதுல வருது. என்ன சந்தேகம் இருக்கு அதுல? நிறைய சந்தேகம் இருக்கு. அதுவே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே வந்து அதை அறிவிக்கிற போதே இப்ப பாபு ராஜேந்திர பிரசாத் அல்லது மற்றவங்களோ சொல்ற போது, அபுல் கலாம் எல்லாம் வந்த போது கூட வந்து தெளிவா இருந்தது. இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா கடைசி நேரம் வரைக்கும் இந்த கையில சீட்டை போட்டு குலுக்கி எடுக்கிற மாதிரி, அங்க வந்து உள்ள ஒரு மலைவாழ் பெண்ணை போட போறோம், இங்கே இவங்களை போட போறோம், இங்கே இவங்களை போட போறோம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்தவங்க இப்ப எங்க கட்சியை கூட வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்தவங்க வேட்பாளர் யாருன்னு சொல்லல, ஆனால் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ட்டு. அது உள்ளுக்கே ஒரு மறைபொருள் ஒண்ணு ஒளிஞ்சிருந்தது. அப்ப அதுக்கு பிறகுதான் இப்ப இவங்க வந்து மீனா இல்ல இதுல ஏன் டிலே பண்றாங்கன்னு கேக்குறேன். அதுல முந்தி அறிவித்தவர்கள் இதுல ஏன் டிலே பண்றாங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு கேக்குறேன். அவர்களுடைய புற்றில் என்ன பாம்பு இருக்கிறது அவர்களுக்கு தான் தெரியுமே ஒழிய எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பாம்பு மட்டும் அதுல இருக்குங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. அது இது எல்லாத்தையும் மீறி ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் ஒரு துணை குடியரசுத் தலைவராக முன்மொழியப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். இதே பிரணாப் முகர்ஜி அங்கே போட்டபோது வந்து மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாம் தமிழ்நாடு அந்த வெஸ்ட் பெங்கால்ங்கிற அடிப்படையில் வந்து அவங்களுடைய ஆதரவெல்லாம் தந்தாங்க. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தருக்கு ஆதரவு தருவாங்களாங்கிறதையும் இதில் நான் முன்வைக்கிறேன். அந்த வாதம் எப்படி பார்க்குறீங்க? தென்னிந்தியர் அப்படின்னு தென்னிந்தியர்ல தமிழ்நாட்டுக்காரர் நாம் தமிழர் மாதிரி பேசுறோம். நாம் தமிழர் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும். சபாநாயகர் குடியரசுத் தலைவர்லாம் வந்து வட இந்தியா வந்தா நல்லது தானே. இதுவாது தென்னிந்தியரா இருக்கட்டும், அவர் சொல்ற மாதிரி இன்னும் உரிமை கொண்டாடிக்கிட்டா தமிழரா இருக்கட்டும். அதாவது நான் அவர் இதுல ஒரு வாரிசு அரசியல் ஒன்றும் இருக்கிறது அப்படின்னு பார்த்த மாதிரி அவர் வந்து அவர் தமிழர் அப்படிங்கிறதையும் பார்க்கிறார். ரெண்டும் உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழராகவும் அவரை பார்க்கலாம், வாரிசு அரசியலின் இதாகவும் பார்க்கலாம். நிராகரிக்கிறதுக்கு இவர் மேல ஏதாவது ஒரு அலிகேஷன் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு தரப்புல இதை வந்து நிராகரிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும்ல, எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி அவசியமே கிடையாது. ஆதரவு கொடுப்பதற்கான முகாந்திரம் இருக்காங்கிறதா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய அடிப்படையில். என்னன்னா கவர்னர் இதாகட்டும், இல்ல ஜனாதிபதி தேர்தல் ஆகட்டும், துணை ஜனாதிபதி தேர்தல் ஆகட்டும், எல்லாமே அரசியல் சார்ந்துதான். இவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். நம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய கட்சிகள் சொல்படி கேட்டு மக்கள் எண்ணம் கேட்டு செயல்படுவதில்லை. அவர்கள் அரசியல் ரீதியாகத்தான் செயல்படுறாங்க. அப்ப தனக்கு ஏதுவான ஒரு மனிதரை, தனக்கு இசைவான மனிதரை, இணக்கமான மனிதரை தான் அந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கணுங்கிறது எல்லா ஆளும் கட்சியும் எல்லா எதிர்கட்சிகளும் செய்கிற ஒரு வேலை. அந்த இடத்துல அரசியல் தான் இருக்கும். காங்கிரஸுக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும். அப்ப எல்லாரும் அரசியல் தான் செய்கிறார்கள். அப்ப கோபாலகிருஷ்ண காந்தியை நிராகரிப்பதற்கு ஒண்ணுமே இருக்க வேண்டாம், தேவையே இல்லை. அவர் எனக்கு இணக்கமான மனிதர் இல்லை, அதனால நான் அவரை நிராகரிக்கிறேன் அப்படி சொன்னாலே போதும். ஏன்னா அடிப்படையில் அது அரசியல் தான். அறிவிக்கட்டும், அவங்க யார் அறிவிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.